ஆரம்பிக்கலாமா? நெய் சோறு. சில்லி சிக்கன் கொஞ்சம், காடை மசாலா கொஞ்சம், மட்டன் தால்ச்சா ஊற்றிக்கலாம். மிக்சிங்கை போட்டுடலாம். மிக்சிங். ஆஹா, கத்திரிக்காய் பேரிச்சம்பழம் குஸ்தி சூப்பராக இருக்குது. மிக்சிங் 2. இப்போ வந்து ஸ்வீட்டெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அனதர் மிக்சிங் ஃபார்மேட்டு. நடுவில் இப்படி குழியை பறிச்சுட்டு ஃபஸ்ட்டு வாழைப்பழம். இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கான். முதல்ல வாழைப்பழத்தை பிசைஞ்சு அதுக்கப்புறம் இதோட அந்த சோறை பிசைஞ்சிடணுமா அப்படி. இதுக்கப்புறம் இது வந்து தக்காளி பச்சடி தேவையான அளவு, அவ்வளோதான். இதையும் பிசைஞ்சிக்கலாம். இது வந்து சீனி தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, மாவு வந்து நல்லா திக்காக அரைச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொளிச்சு அரைப்பாங்கல்ல, நம்ம அரைக்கிறதுக்கு பதிலாக பிசைகிறோம். இதை ஒரு பிசைஞ்சிட்டு அடுத்து எலுமிச்சம்பழம். இது வந்து இதோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுமா, அதனால் லைட்டாக அவ்வளோதான் 4 ட்ராப் விட்டாச்சு. இதை ஒரு பிசையணுமா. ஆஹா, இது வந்து ஒரு டெசர்ட்லேயே வந்து நம்ம சாதத்தை நம்ம கையால் பிசைஞ்சு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு சுகர் ஐட்டம்ஸ் அப்படியே கொஞ்சமாக போட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. கடைசியாக பருப்பு பாயசம். ஆஹா, இப்போ நான் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து 5 கறி சோறு. இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ட இடம் எங்கன்னா கிங்ஸ் கேட்ரிங், கினெக்ஸ் மாலில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸை கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். ஸோ ஓவராலாக ஃபுட் எப்படி இருக்குன்னு சிம்பிளாக சொல்லணும்னா நல்லா இருக்குது.